ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கிட்ட பார்த்தா என் கண் ரெண்டு நல்லா முட்டை முட்டையாக்குதா. கண் நல்லா முட்டை முட்டை கண்ணாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இப்படி தூரம் வச்சு பேசுனா இந்த கண்ணு நான் இப்படி மூடின மாதிரி இருக்குது. எனக்கு கண்ணு கீழே பாருங்களேன் கருவாலையெல்லாம் வந்துச்சு. சரி அது சீக்கிரமாக நான் சரி பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா முட்டை கண்ணாக தான் இருக்குது. எனக்கு இந்த எப்படிலாம் ஒரு சில பேர் கண் இருக்கும்ல அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இல்லைங்க. நல்லா தாங்க இருக்குது கண். ஆனால் இப்படி கொஞ்சம் தூரமாக போனால் பேசினா கண் இப்படி தெரிகிற மாதிரி இருக்குது. இது என்ன இது எனக்கு இதனாலே பாதி டிப்ரெஷன் ஆகுறேங்க நான். எதனாலரா இப்படி இருக்குது எதனாலரா அப்படி இருக்குதுன்னு இங்கே பக்கத்தில் நான் போயிட்டு யார்ட்டா பேசும்போது கேட்பேன், என் கண் ஏன்னா அப்படி இப்படி கொஞ்சம் சின்னதாக இருக்குதா இல்லை இப்படி மூடின மாதிரி இருக்குதா பேசும்போது சொல்லுங்கன்னா, நல்லா தாண்டி கண் இப்படி 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 முறைச்சி பேசுகிற உனக்கு எந்தடி கண்ணு பிரச்சனைன்றாங்க. ஆனால் அந்த வீடியோவில் எனக்கு உண்மையாலுமே இது வேலை எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி நான் என்னோடய ஃபேமிலி பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன்ல சொல்கிறேன். இப்போது பர் டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிங்க. இவ்வளோ நேரத்துக்கு உட்காந்து எப்படி தனியாக இந்த ரூம்குள்ளே அப்படியே அமைதியாக உட்காந்து எப்படி பேசினுக்கிறேன் பார்த்தீங்களா. என்ன பண்ணுறது, இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். சிரிக்கிறேன்னா அப்படி தாங்க சிரிச்சுனே இருப்பேன் நான். ரூமுக்கு வந்தோடனே சாமி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடலான்னு சாமி கும்பிட்டேங்க. சாமி கும்பிட்டு பார்த்தா 12 மணி ஆயிருக்குதா. சனிக்கிழமை வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. எப்போவுமே ரூமுக்கு வந்தோன்னா வெள்ளி செவ்வாய் அப்படின்னா நான் சாமி கும்பிட்டு தான் படுப்பேன் நான். நம்ம குலதெய்வம் கோயில் விபூதி இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சுருந்தா நான்வெஜ் சாப்பிடாம வந்தேன்னா டெய்லியும் கூட அந்த விபூதி வச்சுன்னு படுப்பேன். எப்படி இல்லைன்னா வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் நான் விபூதி போட்டுன்னு நான் படுத்து தூங்கிடுவேன். சரிங்களா. சரி நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமங்க. திருவண்ணாமலை தன்றாமட்டு தாணிப்படினா ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். அது உள்ளே ஒரு கிராமங்க. ஒரு சின்ன கிராமத்தில் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனோம் நம்ம வீட்டுக்கு. சரிங்களா. 1 கிலோமீட்டர் இங்கே எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நம்ம கிராமத்தாளுங்க எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனால் தான் நம்மளோட கொல்லி இருக்குது. நம்ம விவசாயம் பண்ணுற கொல்லி இருக்குது. அந்த கொல்லியிலே தாத்தா வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே கிராமத்து உள்ளே நம்ம வீடு கட்டுறதுக்கான அந்த இடம்லாம் இருக்குது. ஆனால் தாத்தா என்ன பண்ணிட்டாங்க, டெய்லி இங்கே நம்ம ஏஞ்சி போக முடியாது இல்லையா. மாடு இருக்கும் ஆடு இருக்கும் எல்லாமே கட்டி வச்சுருப்போம். யாராச்சும் திருடுறவங்க அவுத்துன்னு போயிடுவாங்க, இல்லை மாடு அவுத்துன்னு நெல் கொள்ளையெல்லாம் மேய்ஞ்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே இப்போ அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் அப்பாவோட சேர்த்து 5 பேர், 3 பையன் 2 பொண்ணு, 5 பேருக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தாத்தா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெயின் வீடு மாதிரி. இப்படி ரெயினாக எல்லோரும் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ரெயின் வீடு ஒரே மெத்தை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மெத்தை. கீழே வீடு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பெரிய வீடுன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக வீடு தான். நான் ஊருக்கு போனால் வீடு காமிக்கிறேன். அப்போவே தாத்தா நான் எல்லாருக்கும் சரி சமமாக இடம் கொடுத்துருக்காங்க. விவசாயம் பண்ணுறதுக்கான இடம் 5 பேருக்குமே இடம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் பிறந்தது நான் அப்பாவை பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒரு 2 வயசாக இருக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க. என் கூட பிறந்தது நான் அக்கா, நாங்கள் 2 பேர் தான். அம்மா நாங்கள் மொத்தம் 3 பேர். அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறக்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப வயசு கம்மி தான். அம்மா நினச்சிருந்தா வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணின்னு போயிருந்துக்கலாம். இருந்தாலும் நாங்கள் 2 பேர் இருக்கிறோன்றதுக்காக அம்மா எங்களுக்காக இந்த கொல்லிலே இருந்துட்டாங்க. அப்போ தாத்தா பாட்டி தான் சொத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு இப்போ விவசாயம் பண்ணின்னு எங்களை பார்த்துக்கலான்ட்டு வீடு நம்மளுக்கு தங்கிறது பிரச்சனை இல்லை, வீடு இருக்குது, இடம் இருக்குது, விவசாயம் பண்ணி நம்ம 2 பொண்ணுங்களை வளர்க்கலான்னு சொல்லிட்டு அம்மா இங்கே இருந்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர், 4 பையன், அம்மா ஒரே பொண்ணு தான். அப்போது அவங்க எல்லாருமே ஒரு பொண்ணுன்றதால தாத்தா பாட்டியும் சரி மாமாவும் சரி அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க. இங்கே விவசாயம் பண்ணுறது நம்ம கொல்லியில் பயிர் வைக்கணும் இல்லையா, அவங்க எல்லோரும் கும்பலாக நம்மளுக்கு பயிர் வச்சு கொடுத்துட்டு போவாங்க. அம்மா அதை அறுவடை பண்ணி அதை வச்சுன்னு பார்த்துன்னு இருந்தாங்க. எனக்கு சொன்னாங்க இல்லையா, ஒருத்தவங்க நீ ஊரில் சாப்பாடையே கஷ்டப்பட்டு வந்திருப்ப, அதனால உனக்கு இங்கே உனக்கு சொகுசாக இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேஷன் அரிசிலாம் நான் அப்புறம் சாப்பிட்டதே கிடையாது. ரேஷன் அரிசி சாப்பிட்றது நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. ஆனால் நான் நாங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நெல் விளைய வைப்பாங்க. ஒரு டைம் ஒரு பயிர் வைப்பாங்க, நெல் வைப்பாங்க, மல்லாட்டை போடுவாங்க, அப்புறம் சோளம்,
ஒரு பயிர் வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மல்லாட்டை விளைக்கும் போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மல்லாட்டை விற்றுட்டு கொஞ்சம் மல்லாட்டை எடுத்துன்னு போயிட்டு அது எண்ணெய் அடி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. எண்ணெயுமே நம்ம வீட்டிலே விளைஞ்ச அந்த இதில் தான் எண்ணெய் அடி வச்சுருப்பாங்க. நெல்லும் அதே மாதிரி தான். நெல் விளைஞ்சிச்சின்னா எடுத்துன்னு போயிட்டு விற்கிற அளவுக்கு விற்றுட்டு மீதி சாப்பாடு வைப்பாங்க. எடுத்துன்னு போயிட்டு அவிச்சிட்டு ரைஸ் மில்லில் குத்தி எடுத்துன்னு வந்து அவ்வளோ அரிசி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். சரிங்களா? எங்களுக்கு வந்து அப்பா இல்லைனாலும் நாங்கள் கஷ்டப்பட எங்களை விடவே இல்லை. அம்மாவும் சரி, அம்மாவோடைய அப்பா அம்மா அவங்க எல்லாருமே சரி நம்மளை வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கினாங்க. கஷ்டம் எதுவுமே இல்லை. சாப்பாடு கஷ்டப்பட்டதில்லை. துணிமணிலாம் வந்து அம்மா வாங்கி கொடுப்பாங்க. நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, தாத்தா பாட்டி தாய் மாமாங்க இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்க. மெயினாக அம்மா ஒரே பொண்ணுன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்கள வந்து கேர் பண்ணி அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க. இப்படி தான் நம்ம பிறந்து வளர்ந்தது. அப்பா இல்லைன்ற கஷ்டம் வந்து தெரிஞ்சதுக்கு அதாவது கல்யாணம் பண்ணுற வரைக்குமே ஒரு சொட்டு கூட நான் அக்கா வந்து சொல்லுவா, நான் வந்து அப்பா இல்லை நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கண்டி அழுதுருக்கண்டின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது கூட எனக்கு தெரியாதுங்க. நான் ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட ஐயோ நம்ம அப்பா இல்லையே அப்படின்றத நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வெகுளித்தனமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு வந்து அந்த கிராமத்துக்குள்ளேயே எங்களுக்கு நாங்கள் போக மாட்டோம். எதுக்காக போவோம்னா அந்த 1 கிலோமீட்டர் இருக்குது இல்லையா, நாங்கள் வந்து சைக்கிள் கற்றுக்கிற வரைக்கும் நடந்தே போனோம். சைக்கிள் கற்றுக்கிறதுக்கப்புறம் சைக்கிளில் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா கடையில் ஏதாச்சும் அம்மா ஒரு கடுகு காலி ஆயிடுச்சு, எண்ணெய் காலி ஆயிடுச்சு, எதனா ஒரு காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, அதுவுமே என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. அதுலேயும் காலி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கடைக்கு போயிட்டு நாங்கள் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு அந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வரம்பாரு. அவ்வளோதாங்க கிராமத்துக்கு எங்களுக்கு உள்ள கனெக்ட். மற்றபடி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் கொல்லியில் வந்து இந்த சைடு சித்தப்பா பசங்க, அத்தை பசங்க, பெரியப்பா பசங்க, ஆடு மாடு கோழி சுற்றி இயற்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கொல்லி எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க இவ்வளோ தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. வெளி உலகம் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. இப்போ பேசுகிறேன் அன்னைக்கு இந்த மாதிரிலாம் ஆள் அப்போ கிடையாது. இதே கொல்லி சுற்றி வருவோம். சனி ஞாயிறு லீவ் விட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கூல் 10 நாள் லீவ் வரும், அப்புறம் வந்து கோடைக்கால் லீவ்லாம் வரும்ல, இதுக்கு மட்டும்தான் தாத்தா பாட்டி ஊருக்கு போவோம். அங்கே அப்போதாங்க அப்போ போய் அங்கே இருக்கிற பற்றி அந்த 1 மாதம் அப்போதாங்க இதுதான் கிராமம். இந்த கிராமத்தை விட்டு தான் பக்கத்து வீடு அக்கத்து வீடு உட்காந்து பேசுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி நிறைய ஆளுங்களாம் இருப்பாங்க அப்படின்னே தெரியும்னா அதான் நம்ம கிராமத்தில் இருந்ததே கிடையாது. நம்ம கொல்லிலேயே தான் இருந்தோமா. அப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் செம்ம ஹாப்பி எங்களுக்கு, செம்ம ஜாலியாக. தாத்தா பாட்டி ஊரில் வந்து இந்த காவாவில் வந்து தண்ணிலாம் போவோம், காவாங்கரன்னு சொல்லுவோம். அந்த தண்ணி வந்து சாத்தனூர் அணையிலேருந்து திறந்து விட்டாங்கன்னா அங்கே தண்ணி வரும். அப்போது வந்து நாங்கள் அங்கே போய் தண்ணியில் குளிக்கிறது, அந்த கிராமத்தை சுற்றி வர்றது, இதுதான் எங்களோட என்ஜாய்மெண்ட்டு. கல்யாணம் பண்ண போகிற வரைக்கும் இப்படி தான் இருந்தேன். என்னோடய கல்யாணத்தை பற்றி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு தயக்கம் இருக்குது எனக்கு. கல்யாணம் ஆன வயசு வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது, ஏன்னா ஒரு சில பேர் ஓகே இப்போ இந்த வயசில் கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். ஆனால் நிறைய பேர் திட்டுவாங்க, நீ இந்த வயசில் நீ கல்யாணம் பண்ணி போயிருக்கு, நீ வந்து சட்டம் பேசுறியா அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு எந்த ஏஜில் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் எங்கே கல்யாணம் பண்ணிட்டு போனேன், என்னோட அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒன்றே ஒன்று தான். நான் அப்பா இல்லை, அம்மா, நான், அக்கா, நாங்கள் 2 பேர் தான். எங்கள் கொல்லியில் தான் நாங்கள் வளர்ந்தோம். எங்களுக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியாது. இப்படி தான் நாங்கள் இருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மற்றது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மெயினாக வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுன்னு சொன்னாங்க பாரு, அதனால தான் இப்போ அம்மா கதையே. நான் ஒரு நாளும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டதில்லை, எதுக்கும் கஷ்டப்பட்டதில்லை. சரிங்களா? பாய்.